ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கொஞ்சமாக கசப்பு எல்லாம் கலந்துருக்கிற ராஜகனி நெல்லிக்காய் போட்டு நெல்லிக்காய் ரசம் தாங்க வைக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பாருங்கள், இந்த சைஸில் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இது கூட 1 டீஸ்பூன் அளவு மல்லி, 3 சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இடிகள் இருந்தால் கூட அதில் இடிச்சிட்டா கூட போதும், மிக்சியில் போடணுன்னு கூட இல்லை. தண்ணி துளி கூட சேர்த்த வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸ் ஆகணும்னுலாம் இல்லை. ரசம் வைக்கிறதுக்கு இப்போ கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதையே சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் விழுதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் சும்மா 2 நிமிஷத்துக்கு அப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த விழுது கூட சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போது 1/4 கப் அளவு துவரம் பருப்பை தண்ணி நிறைய விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்த வேண்டாம், தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கெல்லாம் பருப்பு தண்ணி சேர்த்தினா போதும், பருப்பு சேர்த்தணுன்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ அந்த தண்ணியை சேர்த்தினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி காம்பு ஒரு 5-6 கிள்ளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி காம்பு வேறு டேஸ்ட்டில் இருக்கும், கொத்தமல்லியை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்தினா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த காம்பு இது கூடயே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்த உடனே இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே அப்படி பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். எப்பவும் போல் ரசத்தை கொதிக்க விடாமல் நல்லா அப்படி பொங்கி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வந்த உடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும், அதே சமயம் வெந்தயம் கருகிடக்கூடாது. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து இப்போ ரசத்து மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இதை சூடாக சாதத்து மேலே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சூப் மாதிரி கூட குடிக்கலாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.